சமவேளைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் கோட்டை நோக்கி பேரணியை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். அஸ்வினி, வணக்கம். சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் இன்றைய தினத்தில் கோட்டை நோக்கி பேரணியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 15வது நாளாக இந்த போராட்டம் என்பது எட்டியிருக்கிறது. அரையாண்டு விடுமுறை முடிந்து கடந்த ஜனவரி 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட போதிலும் ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் விரைந்து தங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வாலாஜா சாலை முதலாக அவர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுதுமே கூட போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்வதற்கான அந்த ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆசிரியர்களுடனான நடத்தப்பட்ட அந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டாத நிலையில்தான் தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். வராமல் போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி செய்யாத நாட்களுக்கு சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என்று அரசு ஏற்கனவே அதிரடியாக உத்தரவை விட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சுமார் 5000 ஆசிரியர்கள் சென்னையிலே ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் திமுக அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன கோஷங்களை எழுதியவாறு பேரணியாக சென்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை கைது செய்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய சமுதாய நல ஊடகங்களில் அடைக்கக்கூடிய அந்த சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 2185 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உத்தரவை மீறி அவர்கள் பேரணி நடத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2185 இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. நியாயமான போராட்டம்